ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு பேக்கெட் சேமியா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு இல்லை, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் இஞ்சி, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் இந்த மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வேகிற நேரத்தில் நம்ம இன்னொரு கடாய் வச்சு சேமியாவை வறுத்துக்கலாம். வறுத்த சேமியா நம்மளுக்கு கிடைக்கும், ஆனாலும் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்தோம்னா போதுமானது. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்திருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 400 ml தண்ணி ஊற்றினா போதுமானது. ஏற்கனவே காயெல்லாம் வெந்ததுனால நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நிறைய தண்ணி தேவைப்படாது. நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகணும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாகவும் இருக்குது சேமியா நம்ம வறுத்ததுனால.
இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சூடாக பரிமாறுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.